தேவனே, இன்று என்னை ஒரு மாற்றம். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி. பயத்தை உச்சரிக்காதீர்கள். யாத்ராகமம் 23:27. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்குமுள்ள ஜனங்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். மகிழ்வூட்டக்கூடிய செய்தி. சத்துருக்களுக்கு எதிராக தேவன் தம் ஆயுத தளவாடங்களில் ஒன்றாக பயத்தை பயன்படுத்துகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமும் விடுதலையும் கொடுக்கும். பிசாசிற்கோ கஷ்டகாலம். அது பிசாசிற்கு அவமானத்தையும் குழப்பத்தையும் கொடுத்து தாக்குகிறது. பிசாசை அலற வைப்பதற்காக தேவன் தம் மக்களின் சார்பாக பயத்தை அனுப்புகிறார். ஹா, உங்களுக்கும் எனக்கும் இது எத்தனை சந்தோஷம்! இனி ஒருபோதும் நீங்கள் திகைத்து நிற்க மாட்டீர்கள். கிதியோனுக்கு முன்பாக மீதியானியர் முறியடிக்கப்படுவதற்காக தேவன் பானைகளின் மற்றும் எக்கால சத்தத்தை அனுப்புகிறார். எரிகோ தேசத்து குடிகளின் இருதயம் கரைந்து போகத்தக்கதாக அவர் திகிலை அனுப்புகிறார். அவர் சூரியனுடைய கதிர்களை தண்ணீர்கள் மேல் பட வைத்து இரத்தமாக தோன்றும்படி மோவாபரின் தாடையை தகர்த்து போட்டார். தயவு செய்து இந்த வசனங்களை எல்லாம் வாசியுங்கள். உங்கள் பயம் மூட்டை முடிச்சையெல்லாம் கட்டி கண்காணாத இடத்திற்கு ஓடி போவதை நீங்கள் காண்பீர்கள். பயத்தை உச்சரிக்காதீர்கள். அந்த தீமையான காரியத்தை உங்கள் வாயிலே சொல்ல வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் உதிர்க்கிற ஒவ்வொரு பயம் நிறைந்த வார்த்தையும் பிசாசின் துப்பாக்கியில் இருந்து புறப்படும் தோட்டாக்கள். வியாதி எவ்வளவு பெரிது என்று பேசி எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றாதீர்கள். கிறிஸ்துவின் காயங்களில் இருக்கும் தெய்வீக சுகத்தை பேசுங்கள். உங்களை ஒடுக்குகிற பணப்பிரச்சனை எவ்வளவு பெரிதென்று சொல்லாமல் அவரது மகிமையின் ஐஸ்வர்யத்தை பேசுங்கள். உங்கள் பயத்திற்கு எதிராக பயத்தை பேசுங்கள். பயத்தின் ஆவியே, நீ பயந்து ஓடும்படியாக உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். தேவனிடத்திலிருந்தும் பயத்தை உன்மேல் கொண்டு வருகிறேன். என் முன்னால் தத்தளிப்பாயாக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.